அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய எதிர்விசை சேனலில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கப்படும் முக்கியமான வினாக்களுக்கான விடையை பார்த்து வருகிறோம். அலகு 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்தில் உலோகவியல் பகுதியில் அலுமினியத்தின் உலோகவியல், தாமிர உலோகவியல், இரும்பு உலோகவியல் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னர் அலுமினியம் மற்றும் தாமிர உலோகவியலை பார்த்துள்ளோம். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். தற்பொழுது இரும்பு உலோகவியலை காணலாம். இரும்பின் உலோகவியல். அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் இரும்பு. அலுமினியம் தான் இந்த புவியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய உலோகம். அதற்கு அடுத்தது போல் இரும்பானது அதிகமாக கிடைக்கும். இரும்பானது இயற்கையில் ஆக்சைடுகளாகவும் சல்பைடுகளாகவும் கார்பனேட்டுகளாகவும் கிடைக்கிறது. இரும்பினுடைய குறியீடு Fe. அணு எண் 26, நிறை எண் 55.8. தனிமவரிசை அட்டவணையில் இரும்பானது தொடர் 4இல் உள்ளது. தொகுதி 8இல் உள்ளது. இரும்பினுடைய தாதுக்கள் 3 வகைகளாக உள்ளது. இரும்பின் தாதுக்கள் ஹேமடைட், மேக்னடைட், இரும்பு பைரைட். இந்த 3 தாதுகளிலும் மிக முக்கியமான தாது ஹேமடைட். இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட். வாய்ப்பாடு Fe2O3. மேக்னடைட் Fe3O4. இரும்பு பைரைட் FeS2. அடுத்ததாக இரும்பை பிரித்தெடுக்கும் முறை ஊது உலையில் உருக்கி பிரித்தல். முக்கியமான கேள்வி. வறுக்கப்பட்ட தாது, கல்கரி, சுண்ணாம்புக்கல் இவற்றை 8:4:1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த கலவையானது உலையின் மேலுள்ள கிண்ணக்கூம்பு அமைப்பின் வழியாக செலுத்தப்படுகிறது. கிண்ணக்கூம்பு அமைப்பானது 3 பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று கீழ்ப்பகுதி, இருநிலை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது நடுப்பகுதி, உருக்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது பகுதி மேற்பகுதி, உடுக்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. அவற்றை ஒவ்வொன்றாக காணலாம். ஊதுவலினுடைய அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் மேலே இருப்பதுதான் கிண்ணக்கூம்பு அமைப்பு. இந்த அமைப்பின் வழியாக தான் நம்ம அந்த தாது கலவையை உள்ள செலுத்துவோம். இந்த தாது கலவை உள்ள செலுத்தின பிறகு இதுல வெப்பக்காற்று வெளியேறும் குழாய் இருக்கு, வெப்ப வாயுக்கள் வெளியேறும் குழாய் இருக்கு, அடுத்து கசடு வெளியாகும் பகுதி இருக்கு, இரும்பு வெளியாகும் பகுதி இருக்கு. அடுத்ததாக ஒவ்வொரு மண்டலத்தை பார்க்கலாம். எரிநிலை மண்டலம் கீழ்ப்பகுதி. இந்த பகுதியின் வெப்பநிலை 1500 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த பகுதியில் வெப்பக்காற்றுடன் தாது கலவை சேரும் பொழுது ஆக்சிஜனுடன் எரிந்து CO2வாக மாறுகிறது. இங்கு வெப்ப ஆற்றல் அதிகமாக வெளியிடப்படுகிறது. அதற்கான வினை பார்க்கலாம். C+O2 gives 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது CO2வாக மாறுகிறது, பிளஸ் வெப்ப ஆற்றல் வெளிப்படுகிறது. வெப்ப ஆற்றல் வெளிப்படுவதால் இதை நாம் வெப்ப உமிழ்வினை என்று கூறுகிறோம். அடுத்ததாக நடுப்பகுதி. நடுப்பகுதி உருக்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் 3 விதமான வினைகள் நடைபெறுகிறது. அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்பகுதி 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ளது. இங்கு CO2வானது கார்பன் மோனாக்சைடாக ஒடுக்கமடைகிறது. அதற்கான வினை CO2 பிளஸ் C 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 2CO மைனஸ் வெப்ப ஆற்றல். இங்கு CO2வானது CO வாக மாறுவதற்கு வெப்ப ஆற்றல் எடுத்துக் கொள்ளப்படுவதால் இது வெப்பம் கொள்வினையாகும். அடுத்த வினை. சுண்ணாம்புக்கல் சிதைந்து கால்சியம் ஆக்சைடையும் CO2வையும் தரும். அதற்கான வினை CaCO3 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் CaO கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் கிடைக்கிறது. முறையில் வெப்ப ஆற்றல் எடுத்துக் கொள்ளப்படுவதால் இதுவும் வெப்பம் கொள்வினையாகும். அடுத்த வினை. கால்சியம் ஆக்சைடு மணலுடன் சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட் எனும் கசடாக வெளியேறுகிறது. CaO பிளஸ் SiO2 gives CaSiO3. இந்த 3 வினையானது உருக்கு மண்டலத்தில் நடைபெறுகிறது. அடுத்ததாக மேற்பகுதி ஒடுக்கும் மண்டலம். இப்பகுதியில் 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ளது. இங்கு ஃபெர்ரிக் ஆக்சைடானது கார்பன் மோனாக்சைடு மூலம் இரும்பாக ஒடுக்கமடைகிறது. அதற்கான வினை Fe2O3 பிளஸ் 3CO gives 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 2Fe பிளஸ் 3CO2வாக வெளியேறுகிறது. இப்பொழுது இரும்பானது தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. இவ்வினையானது ஒடுக்கு மண்டலத்தில் நடைபெறுகிறது.
கசடை நீக்கிய பிறகு உருகிய இரும்பானது உலையின் அடியில் சேகரிக்கப்படுகிறது. இவ்விரும்பு மீண்டும் உருக்கப்பட்டு விதவிதமான அச்சுக்களில் வார்க்கப்படுவதால் இது வார்ப்பிரும்பு என்று அழைக்கப்படுகிறது. ஊது உலையில் உருக்கி பிரித்தல் என்பது முக்கியமான ஒரு கேள்வி. அதில் 3 பகுதிகள் உள்ளது. கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி. அதை தெளிவாக எழுதினால் நல்ல மதிப்பெண் பெறலாம். அடுத்ததாக இயற்பியல் பண்புகள். இரும்பானது சாம்பல் வெள்ளை நிறம் கொண்டது. பளபளப்பான உலோகம். இழுவிசை, தகடாக்கும் தன்மை மற்றும் கம்பியாக்கும் தன்மை கொண்டது. இரும்பை காந்தமாக மாற்ற இயலும். அடுத்ததாக வேதியியல் பண்புகள். அதில் முக்கிய வேதியியல் பண்பு ஈரக்காற்றுடன் வினை. முக்கியமான ஒரு கேள்வி. இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நிற நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடை உருவாக்குகிறது. இச்சேர்மமே துரு எனப்படும். இந்நிகழ்ச்சி துருப்பிடித்தல் எனப்படும். முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். துருப்பிடித்தல் அல்லது துரு என்று கேட்கலாம். அதற்கான வினை 4Fe plus 3O2 plus XH2O gives 2Fe2O3.XH2O. இதுதான் துருக்கான வாய்ப்பாடு. துருக்கான வேதிப்பெயர் நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடு. முக்கியமான கேள்வி. அடுத்ததாக பயன்களை பார்க்கலாம். இரும்பு 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த 3 வகையான இரும்பும் அதனுடைய பயன்களையும் பார்க்கலாம். இரும்பு 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அது எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறதுனா கார்பன் சதவீத அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. இரும்பின் வகைகள் வார்ப்பிரும்பு, எஃகிரும்பு, தேனிரும்பு. வார்ப்பிரும்பில் 2% முதல் 4.5% வரை கார்பன் உள்ளது. எஃகிரும்பு 0.25% முதல் 2% வரை கார்பன் உள்ளது. தேனிரும்பு <0.25% அதற்கு மேல் கார்பன் உள்ளதால் அது தேனிரும்பு. வார்ப்பிரும்பினுடைய பயன்கள் ஸ்டவ்கள், கழிவுநீர் குழாய்கள், ரேடியேட்டர்கள், கழிவுநீர் சாக்கடை மூடிகள், இரும்பு வேலிகள் ஆகியவற்றை அமைக்க வார்ப்பிரும்பு பயன்படுகிறது. எஃகிரும்பு கட்டிட கட்டுமானங்கள், எந்திரங்கள், மின்கம்பிகள், டிவி கோபுரங்கள் மற்றும் உலோக கலவைகளை உருவாக்க எஃகிரும்பு பயன்படுகிறது. தேனிரும்பு கம்பிச்சுருள் உருவாக்க, மின்காந்தங்கள் தயாரிக்க, நங்கூரம் தயாரிக்க பயன்படுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.